நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறது. கடவுள் எங்கேயோ இருந்து கொண்டு நம்மை நோக்குபவர் அல்ல, மாறாக நமக்காக இறங்கி வந்தவர். நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் என்கிற தொடக்க நூலின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்து பார்க்கிற போது, இறைமகன் இயேசுவே வானத்திற்கும் இந்த பூமிக்கும் இடைநிலையாளராக, தந்தையோடு நம்மை இணைக்கிற நல்ல ஏணியாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த நல்ல அடையாளத்தை தான் நற்கருணை நாதராய் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் தந்தைக்கும் இடையே தொடர்பாளராக இருந்து நம்மை நிறைவாக்குகிற தெய்வத்தின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. இன்று திருப்பாடல் 91 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என்ற இந்த வார்த்தையின்படியாக கடவுள் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளோடு கூட பயணிக்கிற தேவன். அவரை நாமும் இணைந்து பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் என்கிற இந்த வார்த்தை நாமும் ஆண்டவரிடத்திலே பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் தவிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று கூறியிருக்கிறோம். அவரே நமக்கு எல்லாவற்றிலும் துணையாயிருக்கிறார். இவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். ஆண்டவருடைய இறக்கைகள் நமக்கு புகலிடம் அளிக்கிற பெலனாக இருக்கிறது. அவர்தம் சிறகுகளால் அவர் நம்மை மூடி பாதுகாக்கிறார். உண்மையே கேடயமும் கவசமும் ஆயிருக்கிறது. இந்த நல்ல தெய்வம் நம்மை கைவிடாதவராக, தீமையிலிருந்து நம்மை விடுவிப்பவராக, அவருடைய பெயரை நாம் அறிந்துள்ளதால் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பயணிக்கிற உடைய இரக்கத்திற்காய் நன்றி. தந்தைக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக இருந்து எங்களை பலப்படுத்துகிறீர். உம்முடைய அருட்சாதனங்கள் வழியாக நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இந்த தொடர்பில் இருப்பதற்காக நன்றி செலுத்தி, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக எங்களையே உமக்கு கையளித்து நாங்கள் மகிழ்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், கரம் எடுத்துக் கொள்ளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.